ஹலோ எவ்ரிவன். இந்த பேட்மிண்டன் வீடியோவில் வந்து டபுள்ஸில் மிட் கோர்ட்லேருந்து ஒரு ஷட்டில் நமக்கு ஃப்ளாட்டாக கிடைக்குதுன்னா நம்மக்கிட்ட எத்தனை ஆப்ஷன் இருக்குது, எப்படி வெரைட்டியாக விளையாடலாம், அண்ட் மோஸ்ட் பிளேயர்ஸோட காமன் ஹேபிட் ஷாட் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து டபுள்ஸில் ஆடும்போது நம்ம பார்ட்னர் சர்வீஸ் போடுறாங்க, ஆப்பரண்ட் வந்து புஷ் பண்ணுறாங்க, ஷட்டில் வந்து இந்த ரேஞ்சுக்கு பேக் ஹேண்ட் சைட்லேயோ இல்லைனா இந்த ரேஞ்சுக்கு ஃபோர் ஹேண்ட் சைட்லேயோ வந்தால் மோஸ்ட்டாக ஹேபிட் ஷாட் எல்லாருக்கும் என்னவா இருக்கும்னா ஸ்ட்ரைட்டாக திரும்ப ட்ரைவ் பண்ணுவாங்க. இல்லை இங்கே வந்தால் ஸ்ட்ரைட்டாக ட்ரைவ் பண்ணுவாங்க, இல்லைனா கிராஸில் ட்ரைவ் பண்ணுவாங்க. பட் இதுதான் எல்லா ஆப்பரண்ட்ஸுமே ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைட் ட்ரைவ் கிராஸ் ட்ரைவை தவிர்த்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். ஸோ நமக்கு ஷட்டில் இங்கே கிடைக்குதுன்னா அப்படின்னா நம்ம வந்து அந்த ஷட்டிலை ஸ்ட்ரைட் ட்ரைவ் கிராஸ் ட்ரைவை தாண்டி ஸ்ட்ரைட்டாக சாஃப்ட் பிளாக் பண்ணலாம், கிராஸில் சாஃப்ட் பிளாக் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக அபோவ் தி ஹெட் தள்ளி விடலாம், அண்ட் கிராஸ் கோட்லேயும் அபோவ் தி ஹெட் தள்ளி விடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரைட் அபோவ் தி ஹெட், கிராஸ் அபோவ் தி ஹெட் எல்லாம் வந்து ஆப்பனோட பொசிஷனை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்ட்ரைட் பிளாக் அண்ட் கிராஸ் பிளாக் வந்து ஒரு நல்ல வேரியேஷன் ஷாட். மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, பவரே யூஸ் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரோல் ஷாட்னால நமக்கு திரும்ப வந்து லிஃப்ட் கிடைக்கும். ஸோ அது எப்படின்னு ஒவ்வொரு மல்டி ஷட்டில் ஃபீல்டில் நான் டெமோவாக காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு மிட் கோர்ட்டில் வந்து ஃப்ளாட்டாக கிடைக்கும். மோஸ்ட் ஹேபிட் ஷாட் எல்லாம் இருக்கும். இதுதான் மோஸ்ட் பர்சனோடைய ஹேபிட் ஷாட்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த ஸ்ட்ரைட் ட்ரைவும் கிராஸ் ட்ரைவும் தான் மோஸ்ட் பிளேயர்ஸோட ஹேபிட் ஷாட்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டி என்ன பண்ணலான்னா இந்த கண்ட்ரோல்டு பிளாக். இப்படி நம்ம கண்ட்ரோலாக பிளாக் பண்ணும்போது நம்ம அக்ரெசிவாக போய் ட்ரைவ் பண்ணுவோன்னு தான் ஆப்பனன்ட் ரெடியாக நிற்பாங்க. இப்படி சாஃப்டாக பிளாக் பண்ணும்போது நமக்கு லிஃப்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த கிராஸ் பிளாக் பண்ணும்போதும் நமக்கு லிஃப்ட் ஜென்ரேட் ஆகும் அண்ட் நம்மளுக்கு வேரியேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம இப்போ பிளாக் பண்ணுறோன்னு சொல்லி ஆப்பனண்ட் ஃபார்வர்ட் வராங்க அப்படின்னா அபோவ் தி ஹெட் ஷாட். ஸோ வந்து அவங்க தலைக்க மேலோடி லிஃப்ட் பண்ணி விடணும். இல்லை கிராஸுக்கும் ரெடி ஆகுறாங்க அப்படின்னா அபோவ் தி ஹெட் ஷாட். ஸோ இந்த கிராஸ் கோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் இந்த ஸ்ட்ரைட் கோட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டலாக அப்போ நமக்கு 6 வேரியேஷன் இருக்குது. ஸ்ட்ரைட் ட்ரைவ், கிராஸ் ட்ரைவ், ஸ்ட்ரைட் கண்ட்ரோல் பிளாக், கிராஸ் கண்ட்ரோல் பிளாக், ஸ்ட்ரைட் அபோவ் தி ஹெட், கிராஸ் அபோவ் தி ஹெட். இந்த கிராஸ் அபோவ் தி ஹெட் மட்டும் தேவைப்பட்டா மீதி 5 ஷாட்டுமே டெஃபினட்டாக ஒரு நல்ல ஷாட். ஸோ இப்போ ஒரு 5 ஷட்டில் நான் 5 ஷாட்டையும் வெரைட்டியாக பண்ணி காமிக்கிறேன், இல்லைனா ஒரு 6 ஷட்டில். ஸோ எப்படி வந்து பேக் ஹேண்டுக்கு நம்ம வந்து 6 வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஃபோர் ஹேண்ட் சைடுமே 6 வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைட் ட்ரைவ், கிராஸ் ட்ரைவ், ஸ்ட்ரைட் கண்ட்ரோல் பிளாக், கிராஸ் கண்ட்ரோல் பிளாக், ஸ்ட்ரைட் அபோவ் தி ஹெட், கிராஸ் அபோவ் தி ஹெட். ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி கிராஸ் அபோவ் தி ஹெட் எல்லாம் ரொம்ப தேவைப்பட்டா மீதி 5 ஷாட்டுமே உங்களுடைய ஸ்ட்ரோக்ஸ் வேரியேஷனில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது உங்கள் ஆப்பனண்ட் வந்து கெஸ்ஸிங்லேயே இருப்பாங்க. சும்மா எப்போவுமே ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆடாமல் இந்த கண்ட்ரோல் பிளாக்கையும் இந்த அபோவ் தி ஹெட்டையும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்ட்ரோல் பிளாக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஆப்பனண்ட் ஃப்ரெண்டில் ரஷ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைட் அபோவ் தி ஹெட் வந்து யூஸ் ஆகும். ஸோ பாருங்கள், நான் இப்போ வந்து வெரைட்டியாக அந்த 6 ஷாட்டையுமே வெரைட்டியாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் ட்ரைவ், ஒன்ஸ் மோர் ஸ்ட்ரைட் ட்ரைவ், cross drive, straight control, cross control, straight above the head and cross above the head. ஸோ நீங்கள் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னா ரேண்டமாக நீங்களே சூஸ் பண்ணலாம். ஸோ போடுங்க, ரேண்டமாக ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக நீங்களே சூஸ் பண்ணி உங்களுடைய ப்ராக்டிஸ் செஷனில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் யார் மிட் கோர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரேலியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த 6 ஷாட்டையும் நான் கண்டினியூஸாக விளையாடி காமிக்க போகிறேன், பாருங்கள். ஸ்ட்ரைட் ட்ரைவ், கிராஸ் ட்ரைவ், ஸ்ட்ரைட் கண்ட்ரோல், கிராஸ் கண்ட்ரோல், ஸ்ட்ரைட் அபோவ் தி ஹெட், கிராஸ் அபோவ் தி ஹெட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டபுள்ஸில் மிட் கோர்ட் கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் அந்த கேமை மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மிட் கோர்ட்லேருந்து என்ன கண்ட்ரோல் ஷாட் ஆடுறோமோ அதை பொறுத்து ஆப்போனண்டோட ரிட்டர்ன் நமக்கு வரும். நம்ம எவ்வளோ தூரம் மிட் கோர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு வீக் ரிட்டர்ன் ஆர் ஓப்பனிங் கிடைக்கும். ஸோ இதை உங்களுடைய ப்ராக்டிஸ் செஷனில் இன்க்ளூட் பண்ணுங்கள், உங்களுடைய டபுள்ஸ் கேம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இந்த வேரியேஷனை பற்றி புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெட்டராகவே உங்களுடைய ப்ராக்டிஸ் செஷனில் இதை இன்க்ளூட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி பேட்மிண்டன் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.